இந்தியாவினுடைய வான்படையை பாதுகாக்கிறதுல நிறைய போர் விமானங்கள் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அதுவும் பர்டிகுலரா ரஃபேல் போர் விமானம், மீரஜ் 2000, ஜாக்வார், MiG-21, MiG-29 இத்தனை போர் விமானங்கள் இருந்தாலும் இதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த சுகாய் Su-30 MKI போர் விமானம் நம்முடைய வான்படையை பாதுகாத்து இருக்கு. அதை லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய முயற்சியை இந்தியாவினுடைய DRDO டிபார்ட்மெண்ட் உள்ள இறங்கி இருக்காங்க. அதற்காக கிட்டத்தட்ட எல்லா போர் விமானத்தினுடைய அப்கிரேட் அப்படிங்கிறது, அதாவது 4.5 ஜெனரேஷன் அளவுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியா மாத்திருக்கு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அதுல பர்டிகுலரா விருபாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்தியாவினுடைய சொந்த ரேடாரை உள்ள கொண்டு வர போறாங்க. அதற்காக ஒரு மிகப்பெரிய பார்ட்னரை வெளியில தேடிட்டு இருக்காங்க. இதுல யாரு கிடைக்க போறா, அதே மாதிரி இதுல எந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாமே அப்கிரேட்ல நடக்க போகுது, இது எப்பவுமே சாத்தியமாகுமா, இந்த மாதிரி பல கொஸ்டின் நம்மகிட்ட இருக்கு. அதற்கான விடையாத்தான் இன்னைக்கு இந்த வீடியோ இருக்க போகுது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் வேல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல சுகாய் Su-30 MKI போர் விமானம் ரொம்ப காலமா நம்ம நாட்டுக்காக உழைச்சிட்டு இருக்கு. சரியா சொல்லணும்னா இப்ப கரண்ட்ல ஒரு 270க்கு மேல போர் விமானங்கள் அவைலபிள் இருக்கு. ஆனா எல்லாமே லைஃப் முடிகிற தருவாயில் இருக்கு. அதனால இந்தியா என்ன பிளான் பண்றாங்க, இதை லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணும், அதற்காக மிகப்பெரிய அப்கிரேட் பண்ணும். ஒரு போர் விமானத்தை நம்ம அப்கிரேட் பண்ணணும்னா 250 கோடி செலவு பண்ணா நம்மளால அப்கிரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில இந்தியா ஒரு முக்கியமான முயற்சி எடுக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம்னா புதுசா ஒரு போர் விமானம் வாங்கணும்னா கிட்டத்தட்ட 40 to 50 மில்லியன் டாலருக்கு மேல ஆகும். அதுவும் பர்டிகுலரா ரஃபேல் மாதிரி போர் விமானங்கள். அதுக்கு பதிலா நம்ம கிட்ட இருக்க போர் விமானத்தை இது இந்தியாவும் ரஷ்யாவும் சொந்த முயற்சியில லைசன்ஸ் உருவாக்கி இந்தியாவில் தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இதுல இருக்க எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், சென்சார் ஆகட்டும், ரேடார் ஆகட்டும் எல்லாமே ரஷ்யாவினோட தான். ஆனா ரஷ்யா நமக்கு ஸ்டார்டிங்லேயே லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த காரணத்தினால நம்ம ஜஸ்ட் ஏர்ஃப்ரேம் மட்டும் தான் ரஷ்யா ஓடுது. ஆனா நம்ம மாத்த போறது எல்லாமே இந்தியாவினுடைய சொந்த ப்ராடக்ட். சென்சார் ஆகட்டும், வெப்பன்ஸ் ஆகட்டும், ரேடார் ஆகட்டும், இன்ஜினை தவிர டோட்டலா மாத்த போறோம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா கிட்டத்தட்ட 83 போர் விமானத்தை 65,000 கோடி செலவுல ஃபுல்லா இன்டகிரேட் பண்ணி மாடிஃபை பண்ண போறாங்க. இதற்காக கிட்டத்தட்ட 150 போர் விமானங்கள் தயாரா இருக்கு. பேலன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பண்ண போறாங்க. இதுல விருபாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ரேடாரை இந்தியாவில் கொண்டு வர போறாங்க. நமக்கு தெரியும் ஆல்ரெடி ரஷ்யாவினுடைய இந்த போர் விமானத்துல N011M அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ரேடார் தான் அதுல பிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலா இது PASA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரொம்ப ஓல்டு மாடல் டெக்னாலஜி. ஆக்சுவலா அந்த PASA முடிஞ்சதுக்கு அப்புறம் AESA வந்தாச்சு. அதன் பிறகு அதுலயே கேலியம் ஆர்சனைடு டெக்னாலஜி கடந்து கேலியம் நைட்ரேட் டெக்னாலஜி வரைக்கும் இந்தியா வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு இந்தியா முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஆனா ரஷ்யா ரொம்ப பின்னாடி இருக்காங்க. அதனால இந்தியா அதை மாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்தாங்க. அதற்காக இந்தியா உட்டம் AESA ரேடார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரேடாரை தயாரிச்சிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி உருவாக்குனது தான் இந்த சுகாய் Su-30 போர் விமானத்துக்கு விருபாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரேடாரை கொண்டு வந்திருக்காங்க. இது கேலியம் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டெக்னாலஜி மூலமா இது இயங்குது. அது மட்டும் இல்லாம என்னுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த ரேடார் மூலமா கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுல்லா கவர் பண்ணக்கூடிய பவர் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ரஷ்யாவினுடைய ரேடார்ல கிட்டத்தட்ட ஒரு 150 to 200 கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும்தான் கவர் பண்ணக்கூடிய சக்தி இருந்தது. அதை தாண்டி அதன் மூலமா கிட்டத்தட்ட ஒரு 15 டார்கெட்டை தான் ஒரே நேரத்தில் ஃபுல்லா ட்ராக் பண்ண முடியும். பட் இப்ப இருக்கிறதுல கிட்டத்தட்ட 60 to 80 டார்கெட்டை ஒரே நேரத்தில் கண்காணிக்கக்கூடிய சக்தி இந்த விருபாக்ஸ் ரேடாருக்கு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இதுல ஒரே டைம்ல ஒரு 6 to 8 ட்ராக் தொடர்ந்து கண்காணிச்சு எந்த இடத்துல அந்த ரேடார் ஏர்கிராஃப்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கண்காணிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்ததுல ஜஸ்ட் ஒரு 3 to 4 ஏர்கிராஃப்ட் மட்டும்தான் தொடர்ந்து கண்காணிக்க முடியாத அளவுக்கு இருந்தது. இந்தியா இதை பெரிய லெவல்ல டெவலப் பண்ணிருக்காங்க. அது மட்டும் என்னுடைய ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது. இது 360 டிகிரி ஃபுல்லா கவர் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. சரியா சொல்லணும்னா 120 to 140 டிகிரி ஃபுல்லா கவர் பண்ணக்கூடிய சக்தி இந்த விருபாக்ஸ் ரேடாருக்கு இருக்கு. இதுல சின்ன சின்ன மாடியூல்ஸ் இருக்கு. சரியா சொல்லணும்னா 100க்கு மேற்பட்ட டிரான்சிட் ரிசீவ் மாடியூல்ஸ் இருக்கு. இதுல ரேடியோ வேவ் சிக்னலை அங்கிருந்து நம்ம அனுப்புவோம். அதை அனுப்பி ஏதாவது ஏர்கிராஃப்ட் வந்துச்சுன்னா அதுல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு வரும்.
அந்த மாதிரி ஒரு விஷயத்தின் மூலமா நம்மளால எதிரி வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பேலன்ஸ் இருக்க 240 டிகிரியில எப்படி வந்து நம்ம கண்காணிக்க முடியும்னா, ஃப்ரண்ட் சைடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விருபாக்சர் ரேடார் பார்த்துக்கும், லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் AESA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ஒரு சென்சார் மூலமா நம்ம வந்து அதை வந்து கண்காணிச்சுக்குவோம். அதை தாண்டி நம்முடைய பேக் சைடு வந்து IRST அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்ஃப்ராரெட் ட்ராக் மூலமா ஈஸியா வந்து நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதை தாண்டி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலமா இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆக்சுவலா இது வந்து பின்பகுதியை வந்து கண்காணிக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான டெக்னாலஜியா இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்தியா வந்து இந்த விருபாக்சர் ரேடார் மூலமா எதிரியை ஈஸியா கண்காணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான சக்தி உள்ளதா மாறும். ஆக்சுவலா மெயினா வந்து விருபாக்சர் ரேடார் எதுக்காகலாம் யூஸ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எதிரியினுடைய ஏர்கிராஃப்டை கண்டுபிடிக்கிறது மட்டும் என்னுடைய நோக்கம் கிடையாது. எதிரியினுடைய ஏர்கிராஃப்ட் வந்துச்சுன்னா அவங்களுடைய ரேடாரை ஜாம் பண்றதுல ரொம்ப ரொம்ப சிறப்பா செயல்படும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. அதனாலதான் விருபாக்சர் ரேடார் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இதை யாரு வந்து பேசிக்கா வந்து இப்ப ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா LRDE அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எலக்ட்ரானிக் ரேடார் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம் தான் இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ஒருத்தங்களை வச்சுட்டு நம்மளால வந்து பெரிய லெவலில் growth காட்ட முடியுமா? ஏன்னா 84 போர் விமானத்துக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணணும், டெவலப் பண்ணணும், இந்த மாதிரி பல வேலைகள் இருக்கு. அதனால ஒரு பார்ட்னர் அப்படிங்கிறது சரியான இருக்காது. அதனால என்ன பிளான் பண்றாங்க, கூட நிறைய பேர்த்த வந்து கூட்டு சேர்க்கலாம். அதுவும் பர்டிகுலரா பிரைவேட் கம்பெனிஸ் இந்தியாவில் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நிறைய ரேடார் ஆகட்டும், சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே தயாரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் கூட்டு சேர்த்தா கண்டிப்பா இது சாத்தியம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. அதனால யாரெல்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படுதோ, நீங்க வந்து தயாரிக்க விரும்புறீங்களோ அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுலயும் முக்கியமா இப்பொழுது யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, ஆல்பா டிசைன், HAL அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம், ராங்ஷன் ஏரோஸ்பேஸ், டேட்டா பேட்டர்ன், அதை தாண்டி ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ், LNT, இந்த மாதிரி பல நிறுவனங்கள் இதற்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இப்ப இதுல யாரு வந்து சக்சஸ் ஆகிறவங்களோ அவங்க வந்து கூட ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம், LRDE, HAL, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இவங்களோட கூட்டு சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 to 4 ரேடாரை தயாரிச்சு கொடுப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு இது வந்து கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி அசம்பிள் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு இந்த முக்கியமான பிரைவேட் கம்பெனிஸ் இதுல யாரு செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களோட LRDE கூட்டு சேர்ந்து தயாரிப்பாங்க. ஆக்சுவலா இதன் மூலமா தான் அடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் நடக்க போகுது. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த Su-30 MK போர் விமானத்துல என்னென்னலாம் அப்கிரேட் மெயினா பண்ண போறாங்கன்னா, இங்க விருபாக்சர் ரேடார் மட்டும் கிடையாது, இங்க ஏவியோனிக் சிஸ்டத்தை டோட்டலா மாத்த போறோம். அதை தாண்டி வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அட்வான்ஸான வெப்பன்ஸை கொண்டு வர போகிறோம். அதை தாண்டி இங்க டிஜிட்டல் காக்பிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எல்லாத்தையுமே வந்து டோட்டலா சேஞ்ச் பண்ண போறோம். சென்சார் எல்லாத்தையுமே மாத்த போறோம். இதுதான் இங்க இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலையா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இங்க வெப்பன்ஸ் எந்த மாதிரி எல்லாம் கொண்டு வர போறோம் அப்படின்னா, மெயினா வந்து ஆஸ்ட்ரா MK2, ஆஸ்ட்ரா MK3, அதாவது ஏர்ல இருந்து இன்னொரு பகுதிக்கு போய் எதிரியை அழிக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான வெப்பன் தான் இந்த ஆஸ்ட்ரா ஏவுகணை. இது இந்தியாவினுடைய ஏவுகணையா இதுல கொண்டு வர போறாங்க. கிட்டத்தட்ட 300 to 400 கிலோமீட்டர் போய் எதிரியை தாக்கக்கூடிய பவர் வந்து இந்த ஆஸ்ட்ரா ஏவுகணைக்கு இருக்கு. அதை தாண்டி பிரம்மோஸ் ஏவுகணையும் இதுல வந்து பிக்ஸ் பண்ண போறாங்க. ஆக்சுவலா பிரம்மோஸ் ஏவுகணை சூப்பர் க்ரூஸ் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ரொம்ப வேகமா போகக்கூடிய சக்தி வாய்ந்த ஏவுகணை. அதை வந்து இதுல பிக்ஸ் பண்ணி எதிரியை அழிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இதை யூஸ் பண்ண போறாங்க. இது எல்லாத்தையும் விட ருத்ரம் ஏவுகணையை கொண்டு வர போறாங்க. இது வந்து ஆன்டி ரேடியேஷன் மிசைல். ஆக்சுவலா எதிரினுடைய ரேடியேஷன் ஏதாவது வந்துச்சுன்னா ஈஸியா எஸ்கேப் ஆகி தப்பிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சிறப்பா செயல்படும். அதை வந்து இதுல பிக்ஸ் பண்றதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது எல்லாமே இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இதுல வேற என்னெல்லாம் மாடிஃபை பண்ண போறோம் அப்படின்னா, ஏவியோனிக் சிஸ்டம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷின் கம்ப்யூட்டரை டோட்டலா மாடிஃபை பண்ண போறோம். ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப ஓல்டு மாடலா இருந்துச்சு. இருந்த கம்ப்யூட்டர் எல்லாமே ரொம்ப பெருசா பல்கா இருந்துச்சு. பட் இப்போ வந்து அதனுடைய சைஸை குறைச்சிட்டு ரொம்ப ஸ்மார்ட்டா செயல்படுற மாதிரி ஃபுல்லா வந்து டோட்டலா வந்து மாத்த போறாங்க. இதுல கிளாஸ் காக்பிட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை டோட்டலா சேஞ்ச் பண்ண போறாங்க. ஆக்சுவலா இது வந்து பைலட் வந்து எந்த இடத்த எதிரி வந்து வர்றாங்களா அப்படின்னு சொல்லி ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ற ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த கிளாஸ் காக்பிட். ஆக்சுவலா இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலைஸா மாத்த போறாங்க. அது மட்டும் இல்லாம ஹெல்மெட்ல வந்து மவுண்ட் பண்ண மாதிரி வியூ வந்து இதன் மூலமாவே கண்காணிக்க முடியற அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸா மாத்த போறாங்க. ஆக்சுவலா இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது.
அது மட்டும் இல்லாம இதுல சென்சார் எல்லாமே ரொம்ப ரொம்ப அட்வான்ஸா கொண்டு வர போறாங்க. அதுவும் பர்டிகுலரா ரேடார் ஆகட்டும், இன்ஃப்ராரெட் ரேஸ் ஆகட்டும், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஆகட்டும், இந்த டேட்டா லிங்க், இது எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி ஒரே இடத்துல எல்லாத்தையுமே வந்து விசுவல் பண்ற மாதிரி நிறைய அட்வான்ஸா வந்து சென்சாரை இன்டகிரேட் பண்ண போறாங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. இத்தனை அப்கிரேடுமே இன்னும் 4 to 5 வருஷத்துல டோட்டலா வந்து முடிவடைய போகுது. ஆக்சுவலா இதை வந்து நம்ம எதற்காக மெயினா பண்றோம் அப்படின்னா, நம்ம கிட்ட நெக்ஸ்ட் டெக்னாலஜி போர் விமானங்கள் நிறைய அவைலபிள் இருக்கு. ஆனா எதுவுமே உடனடியா முடிகிற தருவாயில கிடையாது. எல்லாமே 2035 2040 அந்த மாதிரி டைம் டிலே ஆகிற மாதிரி இருக்கு. அதுவும் பர்டிகுலரா தேஜஸ் MK1E ஆகட்டும், தேஜஸ் MK2 ஆகட்டும், AMCA ஆகட்டும், இந்த மாதிரி பல ப்ராஜெக்ட்கள் நம்ம கிட்ட கையில் இருந்தாலும் எல்லாமே லேட் ஆகுது. அதை சமாளிக்கணும் அப்படின்னா, அதுவும் பர்டிகுலரா சைனா, பாகிஸ்தான் 2 நாட்டையுமே சமாளிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு அப்கிரேட் வந்து நமக்கு உடனடியா தேவைப்படுது. அதுவும் பர்டிகுலரா நம்ம நாட்டு பட்ஜெட்டை ப்ராஜெக்ட் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து நம்புறாங்க. அதை தாண்டி என்னதான் வந்து ரஷ்யாவினுடைய ப்ராடக்டா இருந்தாலும் நம்மளால இந்தியாவினுடைய ஃபுல்லா ப்ராடக்டையும் உள்ள கொண்டு வந்து இன்டகிரேட் பண்ணா இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நிதர்சனமான உண்மை. இது எல்லாத்தையும் விட சைனாவினுடைய J-20 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய போர் விமானங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் பர்டிகுலரா நம்முடைய எல்லை பகுதியில அளவுக்கு அதிகமா நிறுத்தி வச்சிருக்கோம். ஆக்சுவலா அதை எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்றதுக்கு இந்த விருபாக்சா ரேடார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். ஆல்ரெடி நம்ம கிட்ட இருந்த எல்லா பழைய காலத்து ரேடார் எல்லாமே 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை டிடெக்ட் பண்ண முடியாது. பட் இந்த விருபாக்சா ரேடார் கேலியம் நைட்ரேட் டெக்னாலஜி மூலமா இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானம் அவங்க ஆன் பண்ணாவே கண்டிப்பா வந்து டிடெக்ட் பண்ணி நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. இது எல்லாத்தையும் விட நம்ம நாட்டினுடைய படைபலம் அப்படிங்கிறது இப்போ பெரிய லெவல்ல கிடையாது. ஏன்னா நமக்கு மினிமம் 42வது வேணும். அதுவும் பர்டிகுலரா சைனா மற்றும் பாகிஸ்தான் 2 நாட்டையுமே வந்து ஒரே டைம்ல கவுண்டர் அட்டாக் பண்ணணும் அப்படின்னா இவ்வளவு தேவைப்படுது. பட் மினிமம் இப்பொழுது கரண்ட்ல 31 மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. இந்தியா வந்து இதை சமாளிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முயற்சி தான் வருங்காலத்துல ஒரு மிகப்பெரிய பாசிவா வந்து முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.